தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் உதயகுமார், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர். திறந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும் விதமாக இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மடிக்கணினி திட்டத்தை திமுக ரத்து செய்தது. அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை முறியடிக்கக்கூடிய சக்தியாக அதிமுக இருக்கும். 40 தொகுதியிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற, எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிண்டலும் கேலியும் மற்றவங்களை பேசுறீங்க. உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழகிங்க. உங்க முகமே கோணையா இருக்குது, அடுத்த முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏடா இவரும் அத தேர்தல் பத்திரம் மூலமா 656 கோடி வாங்கியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.